அதாவது அதுக்கு முன்ன சிறப்பாக நித்யானந்த தவத்தை வழிநடத்திய லில்லி கோபால் அம்மா அவர்கள், அவரது அன்பு குடும்பம், அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க வாழ்க நன்றி. வளமுடன். அதாவது குறள் முதல் பார்க்கலாம். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். வள்ளுவ பெருந்தகையோட குறள். இந்த குறளுக்கு விளக்கம் என்னன்னா, உயரிய கல்வி என்பது சாகா கல்வியான மெய்க்கல்விதான். அப்ப மெய்ஞானியர்கள் இந்த உலகத்தோட ஒன்றி யாவையும் அறிந்து எல்லாம் துறந்து பரந்த பேரறிவான ஞானத்தை பெறுகிறாங்க. அதனால தன்னை அறிந்து சாகா கல்வியான மரணமில்லா பெருவாழ்வு அடைகிறாங்க. ஆனா தன் சீவன் அறியாதவங்க இந்த உலகியலோட ஒன்றி தன் ஜீவனை அறிந்துணராம பல நூல்களை கற்று பட்டம் பெற்றிருந்தாலும் அவர்கள் அறிவற்றவரே ஆவர். ஆக தன்னை உணரும் கல்விதான் மெய்க்கல்வி. அதனை அறியும் அறிவேதான் பேரறிவு. அந்த வகையில நம்ம இன்னைக்கு சுவாமிஜியோட கருத்துக்களை பார்க்கலாம். அதாவது இந்த வாழ்க்கை சிறிது காலம்தான், அதுவும் ஒரு மாயம்தான். அதில் வஞ்சமாக வாழ்ந்து கர்வம் கொண்டு அலைந்து வாழ்ந்து என்ன பயன் இருக்குது? இல்ல, ஒரு பயனும் கிடையாது. கர்வம் இருக்கும் வரையில தான் கோபம் மட்டும் உறவாக இருக்கும். கோபம் இருக்கும் வரையில அமைதி நம்மளுக்கு நிலைக்காது. அப்ப இந்த வாழ்க்கையில வேண்டாத எதையும் சிந்தித்து எதிர்வினை உண்டாக்கும் செயல்களை மறந்தும் செய்யாம தன்னை உணரும் வாழ்வை வாழணும். அதற்கு பிறர் நலம் பேணும் பண்பும் நல்ல குணமும் உயர்ந்த செயல்களும் செய்து நம்ம வாழணும். அப்ப மனிதன் தான் உள்ளத்தில் உள்ள அழுக்கு எனும் குப்பைகளை அகற்றணும். தியானமும் தானமும் தான் நம்மை உயர்த்தும் மேல்நிலைக்கு. அப்ப மக்கள் அருள் துறையில் செல்லும் போது வேண்டிய பொருட்கள் தானே சேரும். மாறுபட்டு பொருள் துறையில் கவனம் செலுத்தினா அருளும் வராது, பொருளும் வராது. அதுக்கு வள்ளுவ பிறந்து இன்னொரு குறள்களை சொல்றாரு. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படுங்கிறாரு. அதாவது உயிரின் தன்மை அறிந்தவங்க தான் மெய்ப்பொருளை உணர்ந்த மெய்ஞானின்னு சொல்றாரு. அதுலயும் அந்த உயிரானது ஜீவனானது எல்லா பொருட்களை காட்டிலும் சிறந்தது என்று உணர்ந்து அதனை பேணி காத்து மரணமில்லா பெருவாழ்வு வாழ ஒழுக்கத்தின அறத்தோடு ஒழுகியதால் தான் ஞானம் என்ற பேரின்பத்தை அடைந்து மட்டும் இல்லாம உயிரை விட ஒழுக்கமே சிறந்ததுன்னு சொல்றாரு. அப்ப எப்பயும் நம்ம விழிப்புணர்வோட வாழ்க்கையை அணுகணும். பயிற்சியை நாம சரியான நேரத்துல கற்றுக்கொண்டாதான் அந்த ஆற்றலை முழுமையாக எட்டி பிடிக்க நம்மளால முடியும். அப்ப முதல் குழந்தை பிறக்கும் போதே ஒவ்வொரு தாயும் பிரசவமாகிறா இல்லையா என்கிறார் ஓஷோ. தாயும் தந்தையும் ஒரு குழந்தையே பிறப்பிக்கிறார்கள். ஆனால் ஒரு குழந்தை தாய் தந்தை இருவரையுமே அதுதான் பிரசவிக்குதான். அப்போ குழந்தையை பெற்றவர்கள் எல்லோரும் பெற்றோராகி விட முடியும்னா அது முடியாது. அவற்றுக்கு சரியான இலக்கு நிர்ணயிக்க சகாயம் செய்பவங்க தான் அந்த ஒரு குழந்தை நம்மளால வருது. அது நம்ம ஒரு கருவிதான். அப்போ ஒவ்வொரு குழந்தையும் சுதந்திரமாக இந்த உலகத்துல பிரவேசிக்கிறது. அதன் மீது நாமும் கனத்தை தொடர்ந்து ஏற்றோம். அம்மா குத்துவதற்கு முன்பே மதத்தின் முத்திரை விடப்படுகிறது இல்லையா அந்த குழந்தைக்கு. சாதி தழும்பு சாத்தப்படுகிறது. செயற்கையாக தான் அதன் இதழ்களை பிரித்து மலரச் செய்கிற அவசரத்துல அவற்றின் வாசத்தை தொலைக்கிறோம், வண்ணத்தை நாம இழக்கிறோம். இன்று நாம் குழந்தைகளை எதுக்கு செலவு பண்றோம்? பணத்தை செலவிடுறோம், பாசத்தை தர முடியல, வெளியுலக பாதுகாப்பை ஏற்படுத்துறோம். அப்ப அந்த வகையில நம்ம பார்க்கும்போது உள்ளுக்குள்ள வெறுமையை உண்டாக்கிட்டு குழந்தைகளுக்கு முதல் 3 வருடங்கள்ல பெற்றோர் உலகமா தான் இருக்கிறாங்க. ஆனா அவர்களை கண்டிப்போட நடத்தினாலதான் அது விமர்சராக நம்ம முடியும். அறிவோட நடத்தினா கவிஞர்களா அவங்க மாறுறாங்க. பெற்றோர் தங்களையும் வறியாமல் குழந்தைகளை பிரதிபலிக்கிறார்கள். பெற்றவர்கள் மண்ணாக இருந்தாதான் குழந்தை நல்ல செடியா முளைக்க முடியும். அப்ப மழையாக இருந்தா அது துளிருது, தென்றலாக இருந்தா மலருது, தேனியாக இருந்தா மகரந்த சேர்க்கை நடத்துது. அப்ப இந்த குழந்தை வளர்க்கறதுல நம்ம எவ்வளவு கவனம் செலுத்தணுங்கிறத இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப மலை உச்சியில வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு சூஃபி ஞானியை பார்க்க ஒரு இளைஞன் ரொம்ப தூரம் இரவு நேரம் பயணம் செஞ்சு அங்க போய் அந்த ஞானியை பார்க்கறான். அப்ப அவரோட இருப்பிடம் சென்ற போது என்னன்னா யாருமற்ற ஒரு ஏகாந்த சூழல்ல தான் அந்த குடிசை இருப்பதை அவன் பார்க்கறான். குடிசைக்குள் காலடி வைத்து வைத்ததும் பேரொளியோட விளக்கு ஒண்ணு எரிஞ்சுக்கிட்டு இருக்குதான். அங்க போய் பார்த்தா அந்த துறவிய காணல, அங்க இல்ல அவரு.
அப்ப அரையோரத்தில் அமைதியாக ஒரு சின்ன விளக்கின் வெளிச்சத்துல தான் அவர் படிச்சுக்கிட்டு இருந்தாராம். அப்ப பெரிய விளக்க விட்டுட்டு ஏன் இவர் சின்ன விளக்குல படிக்கிறாரு அப்படின்ட்டு இவன் கேள்வி கேட்டானாம். அவ்ளோ வெளிச்சம் இருக்கும்போது நீங்க ஏன் இந்த சின்ன விளக்குல படிக்கிறீங்க அப்படின்ட்டு அந்த துறவிகிட்ட அந்த சூஃபி ஞானி வந்து கேட்டிருக்கான். அப்ப அந்த ஞானி சொன்னாராம், பெரிய விளக்கு வந்து அந்த பூச்சிகளுக்காகவும் விட்டில்களுக்காகவும் நான் வச்சிருக்கேன். அவற்றை தொந்தரவு இல்லாம படிப்பதற்கு தான் சின்ன விளக்கு நான் வச்சு படிக்கிறேன் அப்படின்னு அவர்ட்ட வந்து பதில் இருந்துச்சாம். அப்ப அவர் எவ்வளவு பெரிய தியாக மனப்பான்மையோட அந்த இடத்துல இருக்காரு பாருங்க. அந்த பெரிய விளக்குல தான் வந்து அந்த விட்டில் பூச்சி எல்லாம் விழுகுது. அப்ப அத நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு சின்ன விளக்க வச்சு அவர் படிச்சுட்டு இருக்காரு. அப்ப எவ்வளவு பெரிய வீடா இருந்தாலும் சரி, நமக்கு தேவை என்ன? அமைதியான ஒரு சின்ன இடம் தான். அடுத்தவர்கள் வந்து மற்ற இடங்கள்ல என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும். ஆனா நம்ம தொல்லை செய்யாம, அந்த தாராள மனப்பையோட நாம அந்த இறைமையை நோக்கி முன்னேற வைக்கிற பயணத்துக்கு நாம தயாரா இருக்கணும். நாம் என்னதான் வீடு கட்டியிருந்தாலும், நிரந்தரமாக ஏன் இங்கேயே இருக்க போறோம்? இல்லையே! ஒரு நாள் திரும்பி போகத்தானே போறோம். அப்ப அருட்தந்தை கூட ஒரு பாட்டுல சொல்லுவாரு. "இன்முகமும் இனிமையும் எனது சொத்து, வீடோ ஏக வெளி என்று நான் துறவு பூண்டேன்." அப்புறம் எவ்வளோ இன்முகமா, இனிமையா நடந்துக்கிறாரு பாருங்க. அது நம்மளுக்குள்ளயும் வரணும். ஏன்னா, அவரோட பயிற்சிகள நம்ம செய்ய செய்ய, அந்த தன்மையா நம்மளும் வந்து மாறணும். அதுக்கு தான் ஔவையார் சொல்லுவாங்க ஒரு இது வழியில. "அற்றது பட்டு, உற்றது வீடு." அப்ப இந்த புல்லாங்குழலோட ஓசை மூங்கில் காட்டுக்கு தான் திரும்பணும். அப்ப அந்த உண்மைய மெல்ல மெல்ல நம்மளுக்கு வந்து புரிய வைக்கிறது. சிலருக்கு புரியுது, சிலருக்கு புரியாமயே போயிடுது. அப்ப இந்த இறை உணர்வ மறைக்கும் ஆசைகள விடுத்து, ஐம்புலன்கள அடக்கி, நல்ல ஒழுக்கங்களை கைக்கொண்டாதான் இறைவன் அகத்திலே நம்மளுக்கு உறைவான். அப்ப ஆன்மாவை உணராமல் தடுக்கும் ஆசைகளை சிறிது சிறிதாக குறைக்கும் போதுதான் ஒவ்வொரும் தத்தம் ஆன்மாவின் தூய நிலைய நாம உணர முடியும். அப்ப அதையே வந்து பின்வரும் பாடல்ல வந்து நம்ம அருட்தந்தை அழகா சொல்றாங்க அந்த பாட்டுல. "ஒழுக்கமெனில் உயிர்க்கு இன்னா செய்யா நோன்பாகும். ஒருவர் பிறர்க்கோ, தனக்கோ, உடனோ, பின்னோ வழுக்கியும் தீமை செய்யா உணர்வு அஃது வாழ்வோர்க்கு இதற்கு மேல் என்ன வேண்டும்? அழுக்காறு, பேராசை, சினம், கடுஞ்சொல், ஐந்து பெரும் பழிச் செயல்களைத் தவிர்த்த வாழ்வில் பழுத்து வரும் அறிவு, பர உணர்வு ஊறும் பன்னலமும் அறநெறியும் இயல்பாய் போகுங்கிறாரு. அப்ப இந்த ஒழுக்கத்தோடு வாழ்வதுதான் பண்பாடு முறைன்னு நம்மளுக்கு சொல்றாரு. வாழ்க்கை நேர்மையான வாழ்க்கை இருக்கணும். இயற்கை நீதியோட கூட வாழ்க்கை இருக்கணும். வாழ்க்கை செயல் விளைவு தத்துவத்தை உணர்ந்து செயலாற்றக்கூடிய வாழ்க்கை, இறைவனரோடு கூடிய வாழ்க்கையும், இப்படிப்பட்ட வாழ்க்கை முறையில தான் எதிர்மறையான எண்ணங்கள் நம்மளுக்கு தோன்றுமானா, கண்டிப்பா தோன்றும். ஆனா யாருக்காவது துன்பம் செய்ய முடியுமா? துன்பம் செய்யக்கூடாது. அப்ப இயற்கையில் எங்கும் இன்பமயம் தான். அந்த இன்பத்தை அனுபவிக்க விளைகிற போதுதான் அணுகுமுறை தவறாக மாறி துன்பமா அது பரிணமிக்குது. இல்லையா? அப்ப துன்பத்தை போக்கும் செயல்தான் இன்ப நிலை. ஒவ்வொரு நிலையிலும் இயற்கை நியதியைப்படி நம்ம கருத்தில் கொண்டு வாழ பழகிக்கிட்டா, எல்லாவற்றிலும் இறைத்தன்மைய வந்து நம்ம பார்க்கலாம். அப்ப அந்த தெய்வ நிலைதான் பஞ்சபூதங்களாக, உயிரினங்களாக வடிவெடுத்திருக்குது. எனவே உயிரினங்கள் அனைத்தும் அனைவரும் ஒரே இனத்தவர் தான். அப்ப ஏதேனும் ஒரு உயிர் துன்பப்படும்போது, அந்த உயிர வந்து அந்த துன்பத்திலிருந்து விடுபட செய்றதுக்கு மனித இயல்பு என்னன்னா, பசி, பிணி, கொலை முதலியன உயிரினத்துக்கு துன்பத்தை அளிக்குது இல்லையா? அதுக்குலருந்து நம்ம அத விடுவிக்கணும். அதுதான் ஜீவ காருண்யமாகும். அப்போ உயிர்களிடம் தயவு கொள்வதையே ஜீவகாருண்ய ஒழுக்கம்னு யார் நம்மளுக்கு சொல்றாருன்னா, வள்ளல் பெருமான் சொல்றாரு அங்க. அதாவது அவரு ஒரு 2 லைன்ல சொல்லுவாரு. "தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே." அப்ப தன்னை அறியுங்கிறது ஒரு சுய பரிசோதனை தான். தன்னை இன்னார்ன்னு அறிந்து கொண்ட மனிதன் தான் உலக பந்தங்கள்ல இருந்து உதறி தள்ளுவான். உயர்ந்த அறிவுடையவனா, உய்யும் வழி அறிந்து அவன் வாழ்க்கையில உயர்வான நிலைக்கு வருவான். தன்னை அறிதல் வந்து தனக்குள்ள அடங்கியுள்ள குணநலன்கள், பிற உயிர்களின் தன்மைகள், உயிர்களோட உற்பத்தி, பிரபஞ்ச இயக்கம் பற்றி அறிந்து கொள்வான். அதன் காரணமாக தான் வேறு இல்ல, அந்த எதிர்ல இருக்கவங்களும் வேற கிடையாது. தனக்கிட்ட இருக்க உயிர் தான் எதிர்லயும் இருக்குது. அந்த ஒரு தெய்வ நிலைக்கு தான் வருவான். பிரிவு தான் அந்த தெய்வ நிலையோட அம்சம் தான் நானுங்கிறது எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள முடியும். அப்ப அந்த தெய்வ நிலையை பின்பற்றுவதற்கு 4 வகையான ஒழுக்கங்கள வந்து வள்ளல் பெருமான் சொல்றாரு இதுல. அதாவது ஒண்ணு வந்து இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம்,
ஆன்ம ஒழுக்கம் 4 ஒழுக்கம் குடுக்குறாரு வள்ளல் பெருமான். அப்ப இந்திரிய ஒழுக்கம்னா என்ன? உயிருக்கு ஆதாரமான இந்திரியத்தை பாதுகாப்பதற்கு, கடைபிடிப்பதற்கு வேண்டிய ஒழுக்கம். அதாவது தொண்டர் தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்பதே ஔவையாரோட திருவாக்கு. தொண்டு செய்யணும். அப்போதுதான் நான் கொண்டு வந்த வினை, கர்மா கழியும். அப்ப மகிழ்ச்சி கூட சொல்லுவார் இல்லையா? வேதத்தை நான் படித்ததில்லை. வேதத்தின் உட்பொருளாய் என்னை கண்டேன்னு சொல்றார் இல்லையா? அப்ப எல்லாவற்றுக்கும் கொஞ்சம் ஆர்வம் இருக்கணும். எந்த தேடலுக்கும் உடல் ஆரோக்கியமா இருந்தா தான் எதையும் நம்மளால சாதிக்க முடியும். அப்ப அருட்தந்தை சொன்ன மாரி அவர் குடுத்த உடற்பயிற்சிகள தவறாது செய்யணும். 5ல் அளவு முறை காக்கணும். விலை மதிக்க முடியாதது தான் இந்த உயிர். இப்ப இன்னுயிரை காக்க பயிற்சி தான் நம்மளுக்கு முக்கியம். காயகல்பம்னு ஒரு பயிற்சி குடுத்திருக்காரு. அப்ப நம்ம நேரத்த ஒவ்வொருவரும் சரியாக பயன்படுத்தணும், பழகிக்கொள்ளணும். ஏன்னா, நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே 24 மணி நேரம் தான். அதுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லன்னு சொல்றது, நம்ம ஒரு பொய் சாக்கு தான் சொல்றோம். அப்ப அத வந்து நம்ப இல்லாம, நம்மளுக்கு நேரம் நம்ம ஒதுக்கிக்கணும். 1 மணி நேரமாவது நம்மளுக்காக ஒதுக்கிக்கணும். நேரம் போனால் திரும்ப வராது. அன்பின் வழி சென்று அருள் எனும் பூட்ட திறப்பதற்கு ஜீவகாருண்யம் கண்டிப்பா அவசியங்கிறாரு வள்ளல் பெருமான். அடுத்தது வந்து கரண ஒழுக்கம். அதாவது மனச வந்து தியானத்துல ஈடுபட செய்யணுமா. அப்பதான் நம்மளால நற்குணங்கள பெற முடியும் அப்படிங்கிறாரு. அப்ப மனச ஒருமுகப்படுத்தணும். தியானம் என்பது உறக்கம் இன்றி செய்யும் கடுமையான தவம் அல்ல அது. நம் அறையாக இருக்கட்டும், ஏதோ அமைதியான ஒரு தனிமையான ஒரு சின்ன இடம் கிடைச்சா கூட போதும். அங்க அமர்ந்து கண்கள மூடி மனச வந்து ஒருநிலைப்படுத்தணும். மனம் நம்ம வந்து கிட்ட வசப்படணும். அப்ப இரவில் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? சற்று முன்பு தெளிவான மனசோட கண்மூடி படுத்து யோசிக்கலாம். இதுவும் ஒரு தவம் தான் அப்படிங்கிறாரு. ஏன்னா மனச வந்து எந்த வகையிலயாவது பக்கமே நம்ம வச்சிருக்கணும். அத அலைய விடக்கூடாது அப்படிங்கிறாரு அந்த கரண ஒழுக்கத்துல. அப்ப நீண்ட நேரம் நம்ம புகை வண்டி பிரயாணம், பேருந்து பயணத்துல எல்லாம் ஜன்னல் ஒரு சீட்ல உட்கார்ந்து வேடிக்கை தானே பார்க்கிறோம். அப்ப அந்த நேரத்துல கூட மனச பக்கம் இழுத்து, அத அமைதியான ஒரு தெளிவான நிலைக்கு கொண்டு வரலான்னு சொல்றாரு. அடுத்தது வந்து ஜீவ ஒழுக்கம். ஜீவ ஒழுக்கம்ங்கிறது என்னது? அதாவது ஜாதி, மத, இன வேறுபாடின்றி எல்லாரையும் ஒரே மாரி மதித்து நடக்கணும் அப்படிங்கிறாரு. கர்மயோகத்துல எந்த தொண்டும் உயர்ந்ததோ, தாழ்ந்ததோ கிடையாது. உயர்வு தாழ்வு அங்கு இல்ல. மற்றவர்களுக்கு உதவுவரை தொண்டு செய்யவோ, கிடைக்கும் வாய்ப்பை தன்னலமற்ற சேவையாக நம்ம நினைச்சு செய்யணும். ஒவ்வொரு நிமிஷத்தையும் மிக சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ளணும். ஆத்ம பாவத்தோட மனப்பூர்வமா செய்யணும். அப்ப தொண்டு என்பது என்னன்னா, நமது உள்ளத்த தூய்மைப்படுத்துறதுக்கான ஒரு யோகம் தான். இல்லையா? அப்ப ஜீவ ஒழுக்கத்துல இத்தனையும் நம்ம கடைப்பிடிக்கணும். அடுத்தது ஆன்ம ஒழுக்கம். அப்ப அனைத்துயிரும் தம் உயிர் என்று நம்ம முதல்ல நினைக்கணும். நம்மள போல தான் அடுத்தவங்களும் இருக்காங்கன்னா, அந்த நெனப்பு வந்தாலே அது ஆன்ம ஒழுக்கம் அப்படிங்கிறாரு. நமக்குள்ளே இருந்து கொண்டு நம் உணர்ச்சிகளை தூண்டி செயலாற்றும்படி செய்பவன் இறைவன் தான். அவர் தான் எல்லாத்தையும் நம்மள பண்றாரு. அப்ப மற்றவர்களுக்கு நாம் செய்யும் தொண்டு இறைவனுக்கு செய்யும் தொண்டாகும். கடவுளிடம் உண்மையாக பக்தி இல்லாமல் தலையாத்திரை செய்வதனாலயும் எந்த பயனும் கிடையாது. வைரத்த மதிப்பிட தெரிஞ்சவருக்கு தான் வைரத்தோட அருமை தெரியும். உள்ளத்தில் பக்தி உணர்வ வளர்த்து கொண்டவன் தான் இறைவன அடைய முடியும். இன்னைக்கு பாருங்க, சிவராத்திரி. அந்த நாள்ல எனக்கு இந்த சிந்தனை கிடைச்சது நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ஏன்னா, இன்னைக்கு எல்லாருமே அந்த ஒரு இறைநிலையோட பக்தி மார்க்கத்துல இருக்கவங்க எல்லாருமே கோயில்ல போயிருப்பாங்க. நம்மள மாரி ஞான மார்க்கத்துல இருக்கவங்க எல்லாருமே ஒரு தியான நிலையில எல்லாமே அந்த சுத்த வெளியோட ஒன்றி தவம் பண்ணுவாங்க. பஞ்சபூத நவப்பிரதவம் இதெல்லாம் இன்னைக்கு நெறைய பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அப்படியெல்லாம் நினைக்கும்போது நம்ம பஞ்சபூதங்களோடையும், நவகோள்களோடையும் நம்ம ஒன்றி தியானிக்கிறோம் இல்லையா? அப்ப அதுவும் வந்து தினம் தினம் நம்மளுக்கு வந்து கிடைக்கிற ஒரு அருட்பேராற்றல் தான். அது இன்னைக்கு பக்தி மார்க்கத்துல இன்னைக்கு ஒரு நாள் தான் முழிச்சிருப்பாங்க. நம்ம டெய்லியுமே துரியாதீதம் பண்றோம். டெய்லி பஞ்சபூதன பிரதம் பண்றோம். அப்ப அந்த பண்றவங்களுக்கு தெரியும். அதோட அருமை எவ்ளோ மகத்துவமானதுன்னு சொல்லிட்டு. அப்ப இன்னைக்கு இந்த நாள்ல வந்து எல்லாருமே அது ஒரு பக்தி நிலையிலேயே தான் இருப்பாங்க. எந்த கோயில்ல பார்த்தாலும் இன்னைக்கு கூட்டமா இருக்கும். எங்க பார்த்தாலும் இன்னைக்கு அந்த சிவ தரிசனத்துல தான் எல்லாருமே இருப்பாங்க. அப்ப இன்னைக்கு நெறைய பேர் என்ன பண்றாங்க? ஜெபமாலையோட மணிகள உருட்டுறதுல தான் வாழ்க்கை அவங்களுக்கு கழிந்து கொண்டிருக்குது இல்லையா? ஆனா உள்ளத்தில் இருள் நீங்குச்சான்னா இல்ல. மணிய உருட்டுறத விட, அந்த உள்ளத்தின் மணிகள உருட்டினா இறையிருள் தானா வந்து அவங்களுக்கு சுரக்க தான் செய்ய போகுது. அப்ப மண் கேட்டுச்சாம். "என் மீது ஏன் மிதிக்கிற?" அப்படின்னு குயவன்ட்ட அந்த மண் அலறி நின்னுச்சாம். அப்ப அதன் பொருள் என்னான்னா, நான் இன்னைக்கு உன்ன மிதிக்கிறேன். ஒரு நாள் இன்னைக்கு நான் உன்ன மிதிக்கிறேன். நீ என்ன மிதிக்கிற. ஒரு நாள் நான் உன்ன மிதிக்கிற நாள் வரும்னு சொல்லி
மண் பதிலுக்கு சொல்லுதான். இன்னைக்கு அப்படித்தானே இருக்குது. நம்ம வாழ்க்கை எவ்வளவு நாள் யாருக்குமே தெரியாது. இல்லையா? அப்ப இந்த வாழ்வில் நாம எந்த குணத்தோட பயணிக்கிறோமோ, அந்த குணத்தோட உணர்வு தான் நம்முடைய உடலில் இயக்கமாக பெருகி நம்மள செயல்பட வைக்குது. அப்ப ஆக நல்ல உணர்வுகள நாம வெளிப்படுத்தி வாழும்போது தான், அந்த உணர்வோட இயக்கம் நம்முள் வாகனமாக இருந்து, அந்த உணர்வு நிலைக்கேற்ப நம்மள செயல்பட வைக்கும். அதனால தான் நாம நல்லத மட்டும் நெனச்சு செய்யலும் அத்தனையும் சாதனையாக நம்மளுக்கு மலரும். அப்ப அப்படி நம்ம பார்க்கும்போது ஒரு கதை நம்ம பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு சன்னியாசி இருந்தாராம். அவரு பயங்கரமான ஆன்மீக குருவாம். எப்ப பார்த்தாலும் அந்த ஆன்மீக சமய சின்னங்கள் தரித்து நாள் முழுதும் நாம கீர்த்தனம், பஜனம், சொற்பொழிவு என்று ஒரே பக்திமயமான சூழ்நிலையில தான் அவர் இருப்பாராம். அப்ப அதே ஊர்ல வந்து ஒரு விலை மாதுவும் இருந்தாங்களாம் அந்த ஊர்ல. அப்ப எப்ப பார்த்தாலும் இவரு வீட்டிற்கு வந்து இவர் என்ன பண்ணுவாராம், பஜனை பண்ணிக்கிட்டே இருப்பாராம். இங்கேயும் நெறைய பேர் வருவாங்களாம். பக்கத்துல இருக்க அந்த விலை மாது வீட்டுக்கும் நெறைய பேர் பிழைப்புக்காக அங்க போறவங்களும் இருப்பாங்களாம். அப்போ ஒரு நாளு என்ன பண்ணிட்டாங்களாம், 2 பேருமே ஒரே நாள்ல இறந்து போயிட்டாங்களாம். அந்த விலை மதுவும் இறந்து போச்சு, துறவியும் இறந்து போயிட்டாரு. அப்ப இறந்து போனோனே, அப்ப இறை தூதர்கள் வந்து 2 பேரோட ஆன்மாவையும் எடுத்துட்டு போயிட்டாங்களாம். அப்ப போயிட்டு இறைவன்ட்ட கேட்கறாங்களாம், அந்த இறை தூதர்கள் வந்து, "இந்த 2 ஆன்மாவையும் என்ன பண்றது?" அப்படின்னு கேட்கறாங்களாம். அப்ப இறைவன் சொல்றாராம், "அந்த துறவி வந்து பஜன், பக்தி எல்லாம் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா? அவர வந்து நரகத்துல போடு. இந்த விலை மாத வந்து சொர்க்கத்துக்கு அனுப்பு" அப்படிங்கிறாங்களாம். அப்ப இறை தூதர் கேட்கிறாங்களாம். இவரு எப்ப பார்த்தாலும் பஜனை, பாட்டு அது இதுன்னு பண்ணிட்டு இருப்பாரே. எப்ப பார்த்தாலும் நாம சங்கீர்த்தனம், பக்திமயமா இருப்பாரே. அவங்க விலை மாது தானே. அவங்க தொழிலுக்காக தானே பண்றாங்க. அவங்கள போய் எதுக்கு சொர்க்கத்துல போட சொல்றீங்க? அப்படின்ட்டு அந்த இறை தூதர் கடவுள்ட்ட கேட்கிறாங்களாம். அப்ப அந்த கடவுள் சொல்றாராம், அவர் வெளியில தான் வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தாரு. பக்திமயமா ஒரு அந்த நாம சின்னங்கள்லாம் போட்டுக்கிட்டு பக்திமயமா ஒரு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா உள்ளுக்குள்ள எப்ப பார்த்தாலும் ஒரு காம இச்சையிலேயே வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அழகான பெண்கள பார்த்தா, இந்த பெண்ணு நல்லா இருக்குமா? அவ நல்லா இருப்பாளா? இவ நல்லா இருப்பாளா? இப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்திலேயே அவருக்கு போயிட்டு இருந்துச்சு. வெளியில தான் அவர் வேஷம் போட்டாரு. ஆனா விலையும் அது அப்படி இல்ல. அது தன்னோட சூழ்நிலைக்காக அது விலைமாதா மாறிருச்சு. அதுக்கு தொழில் வேற தெரியல. அது தொழிலா அது நடத்திருச்சு. ஆனா அதுக்கு மனசு ஃபுல்லா அந்த இறை உணர்வுலயே தான் இருந்துச்சு. எப்ப நான் இந்த பாவத்திலருந்து வெளியில வருவேன்? எப்ப நான் கடவுள்ட்ட போய் சேருவேன்? எப்ப எனக்கு நல்ல வழி கிடைக்கும்? அப்படின்னு அது ஒரு இந்த இறை உணர்வோடே இருந்துச்சு. அந்த ஆன்மாக்கு வந்து அந்த அந்த வெளியில தான் அது வேஷம் அந்த மாரி அது தொழில பண்ணாலும், உள்ளுக்குள்ள வந்து அந்த இறையுணர்வு அதுக்கு வந்து ததும்பி போய் நின்னுச்சு. அத வந்து வெளியில காமிச்சுக்க முடியல. காமிச்சாலும் இந்த அது வாழ்ந்த சமுதாயம் வந்து அத ஏத்துக்காது. அதனால அது வெளியில காமிக்காமயே வாழ்ந்துட்டு போயிருச்சு. அதனால விலை மாதுவ வந்து சொர்க்கத்துக்கு அனுப்பு அப்படின்னு கடவுள் சொல்றாராம். ஆனா இன்னைக்கு நெறைய பேர் அப்படிதான் இருக்கிறோம் நம்மளும். நெறைய பேர் பார்க்குறோம் சமுதாயத்துல. வெளியில தான் அவங்க நல்லவங்களா தெரியிறாங்க. ஆனா உள்ளத்துல வந்து நெறைய வஞ்சங்களோட இருக்காங்க. ஆனா சுவாமிஜி என்ன சொல்றாரு? தனக்கோ, பிறருக்கோ தற்காலத்திலோ, பிற்காலத்திலோ எண்ணத்தாலயோ, மனதாலயோ நம்ம தீங்கு நினைக்கக் கூடாதுன்னு சொல்றாரு இல்லையா? எவ்வளோ பெரிய ஃபார்முலா நம்மளுக்கு ஒழுக்கத்துக்கு குடுக்குறாரு. அப்ப அந்த உயிர்களுக்கு துன்பமில்லாத வகையில் நம்ம செய்யற செயல்கள் அனைத்தும் நல்ல ஒழுக்கம் தான். உலகில் வாழும் உயிர்கள் எல்லாமே அது ஒரு அமைதியா நிலையில தான் இருக்குது. அப்ப அந்த அமைதி நம்மளுக்குள்ள வந்துருச்சான்னா, உயிரை விட ஒழுக்கம் மேலானது தான். அப்ப அந்த உயர் அறிவுல தெளிவு பெற்று முழுமை செய்த ஒழுக்கம் தான் பெருந்துணையா அறிவிருந்து உயிர் காக்கும் கருணையால் ஒழுக்கம் காட்டி உய்யும் வகை தெரிஞ்சுக்க போகுது. அப்ப கலையிலும் நேர்மை வேணும், செயலிலும் நேர்மை வேணும், செய்யும் தொழிலிலும் நேர்மை வேணும் என்று வாழ்வவங்க வாக்கு எப்பயுமே சத்தியமா தான் இருக்குது. அப்ப மாணவராக இருக்கும்போது சரி, ஆசிரியர் சொல்லியும் கடைப்பிடிக்க முடியா காப்பி அடிக்க முடியாம மறுத்த ஆ தான் மகாத்மா காந்தி. அப்ப அவருடைய சொல் செயல்லாம் எப்படி இருந்துச்சு? வலிமையா இருந்துச்சு. அப்ப அந்த மாரி எல்லாரும் வாய்மை நிறைந்ததா நம்ம வாழணும். அப்ப அந்த மாரி வாழும்போது தான், அவங்க தோள்ல வந்து பறவையும் போய் அமருமாம். அவர்கள் வழிகளால உலகமும் வெளிச்சம் பெறுமாம். அதே வந்து ஒரு குறள்ல வந்து வள்ளுவ பெரும்பை திரும்பி ஒரு குறள்ல சொல்றாரு. "மலித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின்." அதாவது இந்த உலகம் பழிக்கிற தீய ஒழுக்கத்த அறிஞ்சு, தீய ஒழுக்கத்தோட வாழ்பவர் வந்து மெய்ஞானிகளா ஆக மாட்டாங்க. அந்த துறவி வேடங்கள்ல மொட்டை அடிச்சும், நீண்ட ஜட வளர்த்தும், தன்னை சித்தர் போல புறந்தோற்றம் பேசி அலையும் பேதைகள் தான் இன்னைக்கு நெறைய இருக்காங்க. அந்த அகத்த உணராத பாவப் பிறவிகள் அவங்கலாம் வந்து. அப்ப அந்த மாரி ஆட்களோட வந்து நம்ம பழகவே கூடாது. தன்னை அறிந்த மெய்ஞானிகள் தாங்கள் பெற்ற மெய்ப்பொருளானது நிலையாக இருக்கும்போது தான்,
அது நீளுவதும் குறுகுவதும் இல்ல. அப்ப அவர்கள் கூற்றுதான் அந்த பழிய ஒழித்து பரத்தோடு அவங்க சேர்ந்து வாழ்வாங்கன்னு சொல்றாரு. அப்ப அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு மகிழ்ச்சி நிறைய விதத்துல குடுத்துருக்காங்க. ஏன்னா முதல் அகத்தாயிலே ஆ அவ் இது அறிவு அறநெறிகள் 3 ஒழுக்கம், கடமை, ஈகை இந்த 3மே குடுத்துருக்காங்க. அப்ப முதல் அகத்தாவிலே நம்மளுக்கு சுவாமிஜி முதல்லயே குடுத்துடுறாங்க. ஒழுக்கத்தோட வாழணும். இப்படிதான். அப்ப அந்த ஒழுக்க நிலைய நம்ம கடைப்பிடிச்சு வரும்போது, ஒவ்வொரு நிலையிலயும் நம்ம நம்மளையும் மேம்படுத்திக்கலாம். நம்மளும் யாருக்கும் துன்பம் குடுக்காம வாழலாம். ஏன்னா முதல் அகத்தாயில நம்மளுக்கு ஒழுக்கம், கடமைங்கிறது கரெக்ட்டா ஃபார்முலாவோட குடுக்குறாரு. அப்ப அந்த வழி நம்ம வரும்போது தான், நம்மளும் தொடர்ந்து பயிற்சிகள செஞ்சு, நம்மளும் ஒரு மேல்நிலைக்கு நம்மள சுத்தி இருக்கவங்களையும் மேல்நிலைக்கு கொண்டு போயி, நம்மளும் வளமா வாழலாம். நம்மள சுத்தி இருக்கவங்களையும் நல்லா வாழ வைக்கலாம்ன்னு சொல்லி, குறைகள் இருந்தா அத்தனையும் அடியேனுக்கே, நிறைகள் இருந்தால் அத்தனையும் குருமகானுக்கே சமர்ப்பணமின்றி, இத்துணை நேரம் கேட்ட உங்கள் அனைவருக்கும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று சொல்லி, என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. சிறப்பான சிந்தனை. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. மிக சிறப்பாக சிந்தனை விளக்கம் அளித்த பேராசிரியர் அருள்நிதி ராஜேஸ்வரி குமார் அம்மா அவர்களை வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி ராஜேஸ்வரி குமார் அம்மா அவர்களும் அவர்கள் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷி அவர்களின் பாடல்கள், காலை 5:30க்கு தவம், அதனைத் தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ அண்ட் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதனை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மணிக்கு அருட்தந்தை அவர்களின் பாடல்கள், மாலை 6:25க்கு மாலை காயகல்பம், 6:30க்கு தவம், 7 மணிக்கு சிந்தனை விருந்து, 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும். பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.